வாங்கி போட்ட இட்லி அரிசி அப்படியே கிடக்கு. வண்டு பத்தினது தான் மிச்சம். இனி இதை இந்த வெயிலில் நல்லா பரத்தி விட்டுட்டு போனாதான் நல்லா காயும் போலையே. கொஞ்சம் ஒரு பொருளை கவனிக்காமல் விட்டுறக்கூடாது, உடனே வண்டு பற்றிடுவாவ. இப்படி வேலை சொல்லி இல்லாமல் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன சங்கடமாக இருக்குது. அந்த மனுஷனும் பாவம், நேரங்காலம் தெரியாமல் ஓட தான் செய்கிறாரு. அவரும் சம்பாதிச்சு தான் பார்க்காரு. வீட்டில் ஒத்த ரூபா நிற்க மாட்டேக்க. நம்மளும் இந்த பிஸ்னஸ்னு ஹோட்டல் ஆரம்பித்தோம். அதை அந்த ஆள் ஊற்றிக்கிட்டு போயிட்டு 100 நாள் வேலையும் உருப்படியாக இருந்த மாதிரியும் இல்லை. என்னதான் செய்கிறதுனே தெரியல. 2 பொட்டை பிள்ளைகள் தோளுக்கு மேலே வளர்ந்து நிற்கு. ஆமாம், ஒரு பொட்டு தங்கம் கிடையாது. என்னன்னு தான் இதுவரை நாளைக்கு நான் கரை சேர்க்க போகிறேன்னு எனக்கே தெரியலையே ஆண்டவா. வேறு வழி இல்லை. நம்ம ஒன்று ஏதாவது வேலைக்கு போகணும், இல்லாட்டி நம்ம சொந்தமாக சுய தொழில் ஆரம்பிக்கணும். பேசட்டிக்கு இட்லி போட்டு வித்துட்டேன்னே. அடடே, இந்த ஐடியா நமக்கு தோணாமல்ல போச்சு. வீட்டில் கிரைண்டர் இருக்கு. அப்புறம் என்ன, இட்லியை போட்டு கொஞ்சோண்டு சாம்பார் 2 வகையான சட்னி வச்சுட்டு கொஞ்சம் ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன கடையை போட்டு உட்காந்தோம்னா அன்னைக்கு வருமானத்தை பார்த்துடலாமே. அரிசி இலவசமாக கிடைக்கி ரேஷனில். அப்புறம் என்ன, உளுந்து மட்டும் தானே காசு போட்டு வாங்கணும். அப்புறம் நம்ம தான் அதுக்கு காசு பார்த்துடலாமே. ஆமாம், இப்படி ஏதாவது ஒரு தொழிலை பார்த்தாதான்ப்பா அவருக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். நம்மளும் கொஞ்சம் கையேந்தி விட்ட மாதிரி இருக்கும்ல. ஒத்த மனுஷனா எத்தனை நாள் தான் அப்படி ஓடுவார். சரி, நம்ம இனிமே இட்லி கடை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஹோட்டலை திறந்தோம்னா இப்போதைக்கு சரிப்பட்டு வராது. ஆமாம், அவ்வளோரும் வந்து கூடி கும்மா அடிச்சிருவாளுவோ. பிறகு என்ன, வர்ற காசில் ஆளுக்கு பாதி. இவ்வளோ நாள் என்னத்தை சேர்த்தோம், ஒன்றுமே சேர்க்கலையே. இது நம்ம தனியாக ஒரு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பித்த மாதிரி இருக்கும்ல. ஆமாம், பெண்களுக்கான சுய தொழில் மாதிரி இருக்கும். ஸ்மெயிலி அக்கா தான் பாவம், லோன் எடுத்து வீடை கட்டினாவோ. இப்போ லோனை கட்டுறதுக்கெலாம் பெரிய பாடாக இருக்குது. அவிய வந்தால் மட்டும் வேணால் நம்ம கடையில் சேர்த்துக்கிடலாம். ஆமாம், மற்றபடி யாரையும் சேர்க்குறதா இல்லைப்பாண்ணா. நெட்டவழி சின்ன பிள்ளை, அவள் வந்து அவளை சேர்க்க வேண்டியில்லை. ராசாத்தி ரங்காக்கும் ஒரு கவலை இல்லை. நம்ம கவலை இல்லாமல் தானே வீடு விட கதை பேசிட்டாலே ஏதாவோ. நம்ம சரி யாரையும் பற்றி பேசக்கூடாதுப்பா. நம்ம இட்லியை போட்டோமா வித்தமான்ட்டு வந்துட்டு இருப்போம். சரி, ஒரு வாட்டி இட்லி எப்படி கூவி விற்கணுன்ட்டு கூவி பார்ப்போமோ. இட்லி வேணுமா இட்லி? இம்மோ இட்லி வேணுமா இட்லி? நல்லதாக இருக்கு. சரி, இதுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்கணுமே. நல்ல நாள் என்ன, நல்ல நாள் நம்ம என்னது நல்லது தொடங்கினாலும் அன்னைக்கு நமக்கு நல்ல நாள் தான், நல்ல நேரம் தான். நாளைக்கு தொடங்கிடுறேன். இன்னைக்கு அவ்வளோ அரிசியும் காய போட்டு எடுத்து மாவு அரைச்சி ஊற்றி நாளைக்கு விடிய காலமே இட்லியெல்லாம் அவிச்சு சாம்பார் வச்சு பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டுட்டு நம்மளும் கடையை போட்டுற வேண்டியதான். இதுவும் நல்லதாக இருக்குன்னே. பிள்ளைகளுக்கும் இதுலேயே சாப்பாடு கொடுத்துக்கலாமே. தனியாக கிடந்து ஆக்க வேண்டியல போலியே. ஒரு இட்லி 5 ரூபான்னு வச்சு இத்தாலும் லாபம் தான்ப்பா. ஏட்டி மல்லிக்குட்டி, இக்க வாங்க. ஏட்டி, இன்னைக்கு புலம்பல் சத்தம் அதிகமாலாம் இருக்கு. தெரு வரைக்கலாட்டி கேக்கு. அங்கே வரையம்மா கேட்டுச்சு. காலையிலே அரிசியை காய போட்டு உட்காந்தாச்சு போலையே. ஆமாக்கா, இக்க நான் ஒன்று உங்களுக்கு சொல்லி கட்டுதேன். நல்லா இருக்குதான்னு மட்டும் வாக்கியலா. என்னது டீ? கேளுங்களா? சரி சொல்லு. இட்லி வாங்கலையோ இட்லி? எம்மா இட்லி வாங்கலையோ இட்லி? ஏட்டி, என்ன டீ மண்டை எதுவும் குழம்பி போச்சா? மண்டையும் குழம்புல ஒன்றும் குழம்புல. ஏக்க இப்போதான் அந்த வெயிலில் உட்காந்தே பற்றியலா ஒரு 4 உதயம் பிறந்திருக்கு. என்னது டீ? நான் இட்லி வியாபாரம் பண்ணலான் இருக்கேங்க. என்ன டீ சொல்கிற? ஆமாக்கா, ரேஷனில் அரிசிக்கு அரிசி இலவசம். இந்த இது கிரைண்டர் நம்ம வீட்டில் இருக்கு. மாவு ஆட்டி இட்லி போட்டு வித்துடலாமான் இருக்கேன். முந்தியெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கச்சுல ஒரு பாட்டி வீடு வீடா இட்லி கொண்டு வருவா பற்றியெல்லாம் நம்ம அம்மாவுலாம் கூட வாங்கி தருவா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு விட்டுடுங்க. அந்த மாதிரி நானே இட்லியை சுட்டி நல்லா வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கடை போட்டலான் இருக்கேன்க்கா. ஆமாம், கையேந்தி பவன். நல்ல ஐடியாவாக தான் டீ இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆமாக்கா, 2 பொட்டை பிள்ளையில வச்சுக்கிட்டு ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லை. என்ன செய்ய ஏது செய்யன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அதான் இப்போ தான் இந்த ஐடியா வந்து பார்த்துடுங்க. என்னன்னு இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உடம்பு வலிச்சாலும் சரி பரவாயில்லன்ட்டு இந்த இட்லி வியாபாரத்தை நான் பண்ண போகிறேங்க. வர லாபத்தை நம்மளே வச்சுக்கிடலாம் பற்றியில. ஆமாம் டீ, அதுவும் சரிதான். இப்படி தான் ஏதாவது ஒரு வழியில் முன்னேற பார்க்கணும் டீ. நடையாக ஹோட்டல் ஆரம்பித்தோம், அது அவ்வளோருக்கும் நஷ்டத்தை தானே தந்துச்சு. ஆமாக்கா, பாவக்கா அந்த மனுஷன் ஓடா தேயிறாரு வேலையை செஞ்சு. நம்மளும் ஏதாவது கையேந்தி விடணும் பற்றியலா. ஒரு இட்லி 5 ரூபான்னு போடலான் இருக்கேன்க்கா. ஏட்டி, 5 ரூபா போட்டால் கட்டுப்படி ஆகுமா? ஹோட்டல்லலாம் இப்போ ஒரு இட்லி 10 ரூபா போடுதாவளா. நம்ம அந்த இடத்துல இப்போ 5 ரூபா போட்டோம்னா அவ்வளோ கஸ்டமரும் நம்மளை தேடி தானே வருவாவோ. விலையும் கம்மியாக இருக்கணும், தரமும் சுத்தமாக இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அப்படின்னா நம்மளை யாராலையும் அடிச்சுக்க முடியாதுல்லக்கா. பாடுறா, ஏட்டி வியாபாரியாவே மாறிட்ட போலையே. அப்படி இல்லைக்க, ரேஷன் அரிசி தானக்க, அது இலவசமாக தானே கிடைக்கி. பரவ அதில் நம்ம என்னத்தை கூட்டி விற்க. எதாக இருந்தாலும் நியாயமாக இருக்கணுமா இல்லையா? ஆமாட்டி, ஆனால் சாம்பாருக்கு காய்கறியெல்லாம் நீ தானே காசு போட்டு வாங்கணும். ஆமாக்கா, அது பார்த்துக்கிடலாம். 5 ரூபா இட்லின்னு ஊற்றுவோம். வியாபாரம் அவரதை பார்த்து அதுக்கப்புறம் நமக்கு கட்டுப்படி ஆகலைன்னா விலையை கூட்டிக்கிடுவோம். சரிட்டி, நீ சொன்ன கரெக்டாக தான் இருக்கும். ஆச்சி வர குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டாவோ. அப்படியா?
ஆமாட்டி, அதான் நீ மரத்துக்கடியில் வரலையே, சரி என்ன செய்கிற ஏது செய்கிறேன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னைக்கு போறாவலாம்? அது தெரியலட்டி, ஆனால் ஏதோ ஒரு லீவு நாளில் போவோன்னு சொன்னாவோ. சரி சரி இக்க, நானும் சொல்லுதேன்னு தப்பா நினைக்காதியே. ஏட்டி லூசு பிள்ளை, நான் என்னைக்கிட்டி ஒன்று தப்பாக நினச்சிருக்கேன்? அதுக்கு இல்லைக்க, நீங்களும் லோன் எடுத்திருக்கிய, உங்களுக்கும் தலைக்கு மேலே கடன் இருக்கு. உங்களை விட்டுட்டு இப்படி நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீக்க. ஐயா ஏட்டி, இதில் வருத்தப்படுறதுக்கு என்னது இருக்கு? நீ நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானே. எனக்கு அது கடன் தான் இருக்குது, என்னைக்கு நானும் அடைச்சிக்கலாம். உனக்கு 2 பொட்டை பிள்ளை இருக்கலாட்டி, அது அந்தந்த காலத்தில் கரையேற்றணும்ல. அதான்க்க, நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாது என்னக்க. சீ மல்லிக்குட்டி, என்னையே பார்த்து இப்படி நினச்சிட்டியாட்டி? அதுக்கு இல்லைக்க, திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன், யார்கிட்டையும் சொல்லாமல். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய். நானும் ஏதாவது வேலை தேடிட்டு தான்ட்டி இருக்கேன். இந்த லோனை அடைச்சி விட்டுலான்னு பார்க்கேன், ஒரு வேலையும் கையில் கிடைக்க மாட்டேங்குது. பார்ப்போம் டி, இந்த பியூட்டி பார்லர் தான் கடைசியில் கை கொடுக்குமோ என்னதோ தெரியலை. அதுதான் அப்படியே இருக்குது. பார்ப்போம், அந்த கடையை தான் திறக்கணுன்ட்டு இருக்கேன். இவளுங்க கூட சேர்ந்து நியாயம் பேசினோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமான்னு தான் நேரம் போகுதே தவிர ஒன்றும் உருப்பிட்ட மாதிரி இல்லை. ஆமாக்க. சரி டி, அப்போ அதுக்கு உண்டான வேலையை பாரு, எதுவும் உதவி வேணும்னா கூப்பிடு சரியா? சரிக்க. சரி நான் வாரேனே. சரிக்க. இங்கே 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 சட்டி சட்டியா திங்க மட்டும்தான் தெரியுது, ஒரு சாணி போட வக்கில்ல. நீ சாணியை போட்டாதானே எனக்கு வருமானம் வரும். இந்த ஊருக்குள்ளேயே பஞ்சவர்ண வீட்டு சாணி தான் நல்ல சாணின்ட்டு பேர் வாங்கினவனா. ஆனா நீ எனக்கே டிமிக்கி கொடுக்குறியா? சாணியை போடு மரியாதையா. திங்கைக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. உனக்கு நான் அப்படி என்ன குறை வச்சேன்? தவிட்டு புண்ணாக்கு, வைக்கோல், காய்கறிகள், மிஞ்சி போன சோறு, கஞ்சி எல்லாத்தையும் உனக்கு தானே கொண்டு வந்து ஊத்துறேன். கொஞ்சோண்டு சாணி போட்டால் என்ன குறைஞ்சிருவியோ? நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அவ்வளோ ஒரு சாணி எடுக்க வருவாளுவோ. நீ மரியாதையா ஒரு 2 சாணியாவது போட்டு வைக்கணும். என்ன சேவியோ ஏது சேவியோ எனக்கு தெரியாது. அம்புட்டையும் புள்ளையும் தின்னுட்டு சாணியை போட்டு வை. அடட வாங்க சீத்தலட்சுமிக்க, என்ன பஞ்சம் வரணும்? கோபமா இருக்கியோ? ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்க, இந்த மாட்டு கூட கடந்துதான் என் ஜீவன்லாம் போகுது. வண்டியா திங்குத தவிர கொஞ்சோண்டு சாணி போட முடியுது. சாணி போட்டால் எனக்கு நானும் ஒரு 10 ரூபா தொட்டு பார்க்க முடியும். ஆமாம் அதுவும் சரிதான். சரி, அது அஞ்சறிவு உள்ளது, நம்ம இஷ்டத்துக்கு அது போடுமா? அது வரும்போது தானே அது போடும். அதுவும் சரிதான். உட்காருங்கக்க. பஞ்சவரணம், நான் வாண்டவனு கேட்கலான்னு தான் வந்தேன். மத்துக்க கேளுங்கக்க. நேற்று நான் விருந்து வீட்டுக்கு வந்தது எப்படிமா என் மவளுக்கு தெரிஞ்சது? ஐயேக்க, இந்த விஷயத்த நானே உங்களை கூப்பிட்டு சொல்லணும்னு நினச்சேன். வேற யாருக்க? அந்த காசி கணிதான் ஓட்ட வாயி. ஏ அம்மா என்ன போட்டு கொடுத்துட்டா தெரியுமா உங்க மொவாட்ட? அதானே பார்த்தேன். நம்ம வந்தது யாருக்கும் தெரியாத, என்ன நீ என் மொவாளுக்கு போச்சின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதான் அந்த சில்லுப்பட்ட பார்த்த வேலை தானா? ஆமாக்க, நான் எவ்வளவோ சொன்னேன் ஏட்டு சொல்லாதேன்னு. பாவி சண்டாளி என்னலாம் சொல்லுதா? உங்க காலில் சூடு போட சொல்லுதா, காலை முறிச்சோட சொல்லுதா? அப்படியே சொன்னா? ஆமாக்க. ஏம்மா இப்படிலாம் இருக்காவோ? நான் அவளுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? போன ஜென்மத்தில் எதுவும் பாவம் பண்ணிட்டேன்னு தெரியல. ஏ அம்மா என்ன போட்டு கொடுத்துட்டா தெரியுமா? ஏன்க்க வீட்டில் பெரிய சண்டையாயிட்டோ? அது ஏம்மா நீ கேட்கா? என் மவ சும்மாயே நல்லா ஆடுவா. இதில் காலுக்கு சிலங்கி வர கட்டி விட்டாளா போடு பூரா. அது என்னது ஒரே ஆட்டம்தான். பிறகு என்ன என்னமோ நீ அவன் வீட்டுக்கு போகக்கூடாது, அவன் மூஞ்சில் முழிக்கக்கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுன்னு கற்பூரத்தை நீச்சிட்டா. அடப்பாவி மவா, இப்படியாக்க செஞ்சா உங்க மவா? ஆமாம்மா, சத்தியம் பண்ணிட்டீலக்க. வேற என்னம்மா செய்ய சொல்லுதே? ஒரு கரைக்கு மொவா, ஒரு கரைக்கு பேரேன். நான் யாரு கரைக்கு சேர சொல்லு? ஆமாக்க, உங்க நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. வேற வழி இல்லை, நான் சத்தியம் பண்ணிட்டேன். ஐயே சத்தியம் கிடக்குது சத்தியம். ஆமாம், அதெல்லாம் இப்போ யாரும் கண்டுக்கிடுதா? நான் என் பேரனை பார்த்து பேசுறது ஆமா. இவன் என்னத்தை சொல்றது? ஐயேக்கு சத்தியத்தெல்லாம் மீறக்கூடாது. இது பெரிய சத்தியம். நான் போய் சத்தியம்லாம் பண்ணினேன். என் மனசில் அப்படி ஒரு நினைப்பே இல்லையே. நான் என் பேரனை பார்ப்பேன் பேசுவேன் நினச்சிக்கிட்டு தான் சத்தியம் பண்ணினேன். காசிகனி என் கையில் அம்பிடட்டு அவளை என்ன கேள்வி கேட்கேன் பாரு. ஐயேக்க, நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிவிடாது ஏக்க. ஏன்டா வந்து ஆடி விடுவா ஆடி. ஐயே இல்லைம்மா, அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். நானா பேசுகிற மாதிரி பேச்சு கொடுத்து கேட்டுக்கிடுதேன். சரிக்க. சரி, மாடு சாணி போட்டால் எனக்கு ஒரு 20 ரூபாய்க்கு கொடு. சரிக்க. நாளைக்கு வீட்டெல்லாம் மொழிவி வாசலில் சாணி தொளிக்கணும். எடுத்து வச்சு விடுறேன்க்க. சாயந்தரமா அந்த பக்கம் வரும்போது கொடுத்து விட்றேன். சரிம்மா.